வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி ட்ராயிங்கில் டால்ஃபின் எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைட்டில் வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. அக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின் எழுதியிருக்கு. இந்த டால்ஃபின் நம்ம 2-3 டால்ஃபின் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு சீயை சி ஷேப் ட்ரா பண்ணுறது எலிவேட்டாக நல்லா இழுத்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த சீயோட பெண்டு வர்ற இடத்துல டால்ஃபினோட நோஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அதோட விங்ஸையும் நம்ம 2 ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சி எட்ஜ் முடியுது பார்த்திங்களா, அந்த எட்ஜில் டெய்ல் மாதிரி ட்ரா பண்ணிடணும். டால்ஃபின் அதுக்கு ஆப்போசிட் ஷேப்லேயும் லெஃப்ட் சைடு டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா இன்னும் 2 டால்ஃபின்ஸ் ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு கண்ணும் ட்ரா பண்ணிவிட்டு அதோட விங்ஸு ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எட்ஜ் அந்த பெண்டு முடிகிற இடத்துல அதுக்கு டெய்ல்ஸு ட்ரா பண்ணிடணும். ஏன்னா ஒரு டால்ஃபின் மட்டும் இருக்காது. ஸோ 2-3 டால்ஃபின்ஸ் சி ஷோஸில் சி பிளேஸில் அது விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சீயோட ஷேப் ஆல்ஃபபெட் ஷேப் முடிகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி டெய்ல் போட்டணும். இது பால் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லா விளையாடும். ஸோ ஒரு பாலையும் போட்டுடணும். அந்த சீயோட ஷேப்புக்கு வேவ்ஸ் ஷார்ப்பாக இருக்க மாதிரி போட்டு தென் க்ளவுடும் ப்ளூ கலருக்காக க்ளவுடு நம்ம ட்ரா பண்ணிடணும். சன் ஏன்னா காலை நேரத்தில் விளையாடுறதையும் போட்டாச்சு. தென் இதெல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சோடனே பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸையும் லைன் பண்ணிடுங்க. நீங்கள் 2-3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு லைனால் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ட்ராயிங் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் 2-3 ட்ராயிங் ஸ்கெட்ச்லேயே நீங்கள் பிளாக் மார்க் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்ஸை ஹைலைட் பண்ணி காட்டும். அதனால் அதெல்லாம் பண்ணாமல் நீட்டாக எல்லா டீட்டெயில்ஸையும் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பென்சில் மார்க்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி டஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கலர் பண்ணும்போது நம்மளோட கலர்ஸ் ஹைலைட்டாக காட்டும். இப்போ எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிட்டு கலர் பண்ண ஆரம்பிப்போம். டால்ஃபினுக்கு ஃபஸ்ட்டு அதோட கலர் லைட் ப்ளூ கலரில் ட்ரா பண்ணிக்கிறோம். பாதி தூரத்துக்கு, அதாவது 3/4 அளவுக்கு மட்டும் டால்ஃபினோட இதில் கலர் பண்ணுவோம். ஏன்னா அதோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்னர் சைடுக்காக பாதி மட்டும் அந்த பெண்டடாக கலர் பண்ணி இன்சைடில் ஒயிட் கலரில் நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காட்டும். இதே மாதிரி 3 டால்ஃபின்ஸுக்கும் அதோட விங்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா கலர் பண்ணிக்கணும். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி இடத்துக்கு மட்டும் கலர், 3/4 இடத்துக்கு கலர் பண்ணிட்டு 3/4 பிளேஸ் கலர் பண்ணிவிட்டு தென் மீதி ஒயிட் ஸ்பேஸாகவே விட்டுடுங்க. தென் சி பிளேஸுக்கு நம்ம என்ன பண்ணோம், டார்க் ப்ளூ கலரில் ஃபில்அப் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டு அந்த உங்களோட லைட் பார்ட்டு டால்ஃபின் மேலெலாம் படாத அளவுக்கு வெறும் பிளாக் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல மட்டுமே நம்ம என்ன பண்ணோம், சியோட கலர் டார்க் ப்ளூ கலரில் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டு ஒயிட் ஸ்பேஸ் தெரியாமல் கலர் பண்ணிடணும். கலர் பண்ணிவிட்டு தென் ஸ்கைக்கு அதே லைட் ப்ளூவே ரொம்ப லைட்டாக கொடுக்கணும். அந்த க்ளவுடுக்கு கீழேயும் அதே மாதிரி நம்ம கலர் பண்ணிட்டோன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு டார்க்கர் டோன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கையோட டாப்பில் அதோட டார்க்கர் டோன், ஏன்னா லைட்டர் டோன் அண்ட் டார்க்கர் டோன் தெரிஞ்சால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதே க்ரையான்ஸ் வச்சு டார்க்கர் டோன் நம்ம என்ன பண்ணிக்கணும், க்ளவுடுக்கு மேலேயும் அதோட எண்ட்லேயும் கலர் பண்ணிவிட்டு சன்னுக்கு எல்லோ கலரில் கலர் பண்ணிடணும். தென் வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகும். டால்ஃபின்ஸ் மேலும் கீழும் துள்ளி குதிக்கும்போது பால் விளையாடும்போது ஸ்ப்ளாஷ் ஆகும். அந்த ஸ்ப்ளாஷுக்கும் நம்ம ட்ரா பண்ணி அதுக்கும் கலர் பண்ணிவிட்டு பாலும் அதே மாதிரி கலராக இருக்கிற பால்ஸ்னால் டால்ஃபின்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்படி கலர் பண்ணிடணும். ஒவ்வொரு பார்ட்டையும் கலர் பண்ணினோன்னா நமக்கு டால்ஃபின் விளையாடுறதுக்கு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின் ட்ராயிங் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching viewers. See you on next video.